கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை யோவான் 3 33 34 வசனங்கள். அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட விரும்புகிறார். இந்த வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறான். அதாவது இயேசுவினுடைய போதனைகளையும் பிதாவை குறித்து அவர் வெளிப்படுத்தின காரியங்களை ஏற்றுக்கொள்கிறவன் அவன் யாரா? தேவன் சத்தியம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறவன் தான். அவன் என்ன செய்யறானா? அந்த சாட்சியை ஏற்றுக்கொள்கிறானா. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார்னா அவன் அறிந்திருந்ததுனாலதான் அவன் என்ன செய்யறான்? அவர் சத்தியம் உள்ளவர் அப்படின்னு முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறார். அப்போ இதுக்கு உதாரணமா நம்ம ஒரு காரியம் பார்க்கணும்னா, இப்போ நிறைய நபர்கள் நம்ம கூட தொடர்புல இருந்தாலும் சிலருடைய வார்த்தைகள் நம்ம அவங்க பேச கேட்கும்போது நம்ம அதை அப்படியே நம்புவோம். காரணம் என்னன்னா, அவர்களுடைய உண்மை தன்மையை நம்ம அறிந்திருக்கிறோம். ட்ரூத்ஃபுல்னஸ் அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ் நம்ம அறிந்திருக்கிறதுனால நம்ம அந்த வார்த்தைகளை அப்படியே நம்புவோம். இதைத்தான் இயேசு இந்த இடத்துல சொல்லுகிற யோவானால சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கும்போது அங்க அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறோம். இயேசுவினுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று என்ன செய்யறானா? நிச்சயப்படுத்துகிறான். அப்போ இன்றைக்கு உலகத்துல மனிதர்கள் பேசுகிற வார்த்தைக்கு, ஒரு உண்மையான மனிதன் பேசுகிற வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு கிரெடிட் நம்ம கொடுக்கிறோம்னா, இன்றைக்கு தேவனால் அனுப்பப்பட்டவர் அவருடைய வார்த்தைகளை பேசுகிறார். அவருடைய ஒரே பேரான குமாரன் பேசுகிற வார்த்தைகளுக்கு எவ்வளவு அதுல உண்மை இருக்கும், ஜீவன் இருக்குங்கிறத அறிந்திருந்தவன் தான் அவர் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். அப்போ இன்றைக்கு நம்ம எந்த அளவுக்கு அவர் சத்தியம் உள்ளவர் என்று நம்ம முத்திரை போட்டு இருக்கிறோம்? எத்தனை காரியங்கள்ல நம்ம இன்றைக்கு குழப்பத்துல இருக்கிறோம். அவருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் நம்ம வாழ்க்கையில காரியங்கள் நடக்கும்போது அங்க என்ன நினைக்கிறோம்? இது தேவன் இதை எப்படி முடிப்பார், இது எப்படி முடியும், இந்த காரியம் என்னமாய் முடியும்னு சொல்லி அங்க என்ன எதை விசுவாசிக்கிறோம் அப்படின்னா, சூழ்நிலைகளை பார்த்து சூழ்நிலைகளை விசுவாசித்து நம்ம என்ன செய்யறோம்? அவருடைய வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ளல. அவருடைய வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ளாததுனால நம்ம என்ன செய்யறோம்? அவர் சத்தியம் உள்ளவர் என்று நம்ம முத்திரை போடாததுனாலதான் நம்ம அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளலங்கிறது இந்த காரியங்கள் மூலம் நன்கு அறிந்து கொள்ளலாம். இதே ஒரு பிப்ளிக்கல் எக்ஸாம்பிள நம்ம பார்க்கும்போது மத்தேயு 16 13 முதல் 19 வசனங்கள் வரைக்கும் ஒரு காரியம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகள்ல வந்தப்போ தம்முடைய சீஷர்களை பார்த்து அவர் கேட்கிறாரு, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ சிலர் சொல்றாங்க, சிலர் யோவான் ஸ்நானன், சிலர் எலியா, வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவன் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்போ நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? ஆண்டவர் கேட்கிறாரு. தன்னை பற்றி தான் சத்தியம் உள்ளவர், தான் யார் அப்படிங்கிறத சீஷர்கள் எப்படி அறிந்திருக்கிறாங்கன்னு அறிந்து கொள்ள தேவன் விரும்பி அங்க அந்த கேள்வியை கேட்கிறார். அப்போ சீமோன் சொல்றான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அப்போ அங்க பேதுருவுக்கு அங்க ஒரு நல்ல ஒரு ஐடென்டிட்டி அங்க தேவன் மேல இருந்ததுனால அவர்தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துங்கிற அங்க அப்படிப்பட்ட அசைக்க முடியாத நம்பிக்கை அங்க இருந்ததுனால பேதுரு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அதனால இயேசு அவரை பார்த்து சொல்றாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இப்படி அவருடைய சாட்சியை உண்மையா ஏற்றுக்கொண்டிருக்கிறவனுக்கு அடுத்த 2 ஆசீர்வாதங்களை தேவன் அங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இப்படி தன்னுடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டிருக்கிறவனுக்கு அடுத்த ஆசீர்வாதம், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை அங்க அவன் கையில அவர் என்ன செய்யறாராம்? கொடுக்கிறாராம். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்ப இந்த கிருபை யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அவரை சத்தியம் உள்ளவர் என்றும் அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றும் அறிந்து அவர் வார்த்தைகள் மாத்திரம்தான் சத்தியம்,
அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்குத்தான் இந்த காரியங்கள் கொடுக்கப்படுகிறது. அப்ப இன்றைக்கு எந்த அளவுக்கு நம்ம அவருடைய சாட்சியை முத்திரை போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அப்ப இன்றைக்கு அவருடைய வார்த்தை சத்தியம், அவர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் சத்தியம். என்ன எதிரா இருந்தாலும் அது உண்மை இல்லை, அவரை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவருடைய வார்த்தை தான் சத்தியம் அப்படின்னு சொல்லி நீங்க ஏற்றுக்கொள்வீங்கன்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை பார்ப்பீர்கள். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் கூட நீர் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி எங்களை நீர் ஆண்டவரை உற்சாகப்படுத்தியிருக்கிறீர் அப்பா, எங்களை பலப்படுத்தியிருக்கிறீர். இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீர்தான் ஆண்டவரே அப்பா சத்தியம் உள்ளவர் என்று நாங்கள் முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய சாட்சியை, உம்முடைய ஆண்டவரே வாக்குத்தத்தங்களை, உம்முடைய டீச்சிங்ஸ் ஆண்டவரே, நீர் தேவனை கொடுத்து வெளிப்படுத்தின எல்லா காரியங்களும் நாங்கள் அப்படியே விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரே உம்மிடத்துல நாங்க அறிக்கையிடுகிறோம். ஒருவேளை எந்தெந்த இடத்துலலாம் எங்களால விசுவாசிக்க முடியாமல் நாங்க இருக்கிறோமோ அந்த இடத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே ஆண்டவரே நீர் கிரியை செய்த அந்த இடத்திலும் நாங்கள் அப்பா விசுவாசித்து ஆண்டவரே வல்ல பெரும் காரியங்கள் எங்கள் மூலமாய் தேசங்களிலே நடைபெற பரலோக ராஜ்யத்தை திறவுகோள்களை எங்களுக்கு நீர் ஆண்டவரே நீர் தந்திருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்க அந்த காரியங்களை ஆண்டவரே எங்க வாழ்க்கையில செயல்பட எங்களுக்கு நீர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பேதுருவோடு கூட நீர் சொன்னபடி அன்றைக்கு பேதுருவை ஆண்டவரே அந்த சர்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் பிஷப்பா நீங்க மாற்றினீங்கப்பா. ஆண்டவரே எப்படி நீர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் என்பதை நாங்கள் அதன் மூலம் அறிந்திருக்கிறோம் சுவாமி. நீர் சொன்னால் சொன்னதுதான் தகப்பனே. இந்த நாள்ல நீர் சத்தியம் உள்ளவர் என்று நாங்கள் முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறோம். இயேசு